காலையில் உடற்பயிற்சி வகுப்பின் போது ஓடுதளத்தில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த ஜூன் மூச்சிரைத்துக் கொண்டிருந்தான். அவனது வகுப்புத் தோழர்கள் குழு ஒன்று அவனுக்கு முன்னால் எளிதாக ஓடிக்கொண்டே அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. வேகமாக வா என்று ஓடுதளத்தின் ஓரத்திலிருந்து ஒரு சிறுவன் கத்தினான். பயிற்சியாளர் பொறுமையின்றி பலமாக விசில் அடித்தார். ஜூன் வேகமாக நடந்து உள்ளரங்கத்திற்குள் சென்றான். அவனது கால்கள் வலித்தன, ஆனால் வகுப்பறை இருக்கையில் அமர்ந்தபோது அந்த வலியை அவன் பொருட்படுத்தவில்லை. அவனுக்கு கீழே கீச்சிட்டது. அவனுக்கு பின்னால் ஒரு அமுக்கப்பட்ட சிரிப்பு கேட்டது. மர சாமான்களும் தன்னை கேலி செய்வது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் பதற்றமடைந்தான். ஒரு குரல் கிசுகிசுத்தது. பின்னர் ஒரு பேனாவால் அவன் முதுகில் லேசாக தட்டப்பட்டது. ஜூன் மெதுவாக திரும்பினான். ஆம்பர் முதலாம் ஆண்டில் மிகவும் பிரபலமான மாணவி. அவள் ஒரு இனிமையான புன்னகையுடன் அவனுக்கு பின்னால் அமர்ந்தாள். அவள் முன்னோக்கிச் சாய்ந்து மடிக்கப்பட்ட ஒரு குறிப்பை நீட்டினாள். அவள் கிசுகிசுத்தாள். கிளேரிடமிருந்து. ஜூனின் கண்கள் ஆம்பரை கடந்து மேசையை நோக்கிச் சென்றன. அங்கு கிளேர் அமர்ந்திருந்தாள். அவளுடைய சிறுவயது தோழி கவனமாக அவளது பார்வையை திருடினாள். ஒரு கணம் அவன் இதயம் மகிழ்ந்தது. கிளேர் அவனிடம் பேச முயற்சிக்கிறாள். அவர்கள் உண்மையாக பேசி நீண்ட காலமாகிவிட்டது. ஜூன் நம்பிக்கையுடனும் குழப்பத்துடனும் அந்த குறிப்பை வாங்கினான். ஆம்பர் கண் சிமிட்டி, போய் படி என்பது போல் ஊக்கமளிக்கும் விதமாக தலையசைத்தாள். அது தெளிவான கருப்பு மையில் எழுதப்பட்டிருந்தது. அதில் கிளேரின் கையெழுத்தில் இப்படி இருந்தது: மதிய உணவு இடைவேளையின் போது அறிவியல் கட்டிடத்தின் பின்புறம் என்னைச் சந்தி. அதோடு ஒரு ஸ்மைலி முகமும் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவன் இதயம் வேகமாகத் துடித்தது. அவள் அவனை சந்திக்க விரும்பினாள். ஒருவேளை அவள் தங்கள் பழைய நட்பை நினைவுகூர்ந்து நடந்த எல்லாவற்றிற்கும் வருந்தியிருக்கலாம். அவன் திரும்பி கிளேரை பார்த்தான். இம்முறை அவளது கண்கள் அவனை சந்தித்தன. உடனே அவள் தன் கையை வாயில் வைத்துக்கொண்டு மறுபுறம் திரும்பினாள். ஒருவேளை அவளும் பதற்றமாக இருந்திருக்கலாம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு அவனால் வகுப்பில் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் வயிற்றில் ஒருவிதமான படபடப்பு உணர்வு இருந்தது. அளவுக்கு அதிகமாக உற்சாகமடைய வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாலும் அவனால் அதை தடுக்க முடியவில்லை. அவன் மிகவும் தனிமையில் இருந்தான். கிளேர் தன்னுடன் பேசப்போகிறாள் என்ற எண்ணமே அவன் நெஞ்சில் ஒருவிதமான ஏக்கம் கலந்த நம்பிக்கையை எழுப்பியது. இறுதியாக மதிய உணவு இடைவேளைக்கான மணி ஒலித்ததும் ஜூன் அவசரமாக வெளியேறினாள். அமைதியாக இரு என்று அவன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஒருவேளை அவள் வெறும் மன்னிப்பு கேட்பதற்கோ அல்லது மீண்டும் நண்பர்களாக இருப்பதற்கோ. கிளேர் நிழலில் நின்று தன் கைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பதை ஜூன் கண்டாள். அவள் தனியாக இருந்தாள். ஜூன் தயக்கத்துடன் புன்னகைத்தாள். ஹே ஜூன் என்று மென்மையாக கேட்டாள். நீ பேச விரும்பினாயா? கிளேர் சரியான வார்த்தைகளை தேடுவது போல உதடுகளை கடித்தபடி சங்கடத்துடன் நின்றாள். ஜூனின் மனம் வேகமாகச் சிந்தித்தது. கிளேர், பரவாயில்லை, நீ என்னிடம் எதையும் சொல்லலாம் என்று அவள் அன்புடன் கூறினாள். கிளேர் தலையை உயர்த்தி நடுங்கினாள். அவளுடைய முகபாவம் மிகவும் குளிர்ந்த மற்றும் கொடூரமான ஒன்றாக மாறியது. நான் உன்னிடம் எதையும் சொல்ல முடியும் என்று அவள் மீண்டும் கூறினாள். நான் உன்னை இங்கே எதையாவது ஒப்புக்கொள்ளவோ அல்லது வேறு எதற்காவது அழைப்பேன் என்று உண்மையிலேயே நினைத்தாயா? ஜூன் திகைத்துப் போனாள். அவளுடைய எதிர்பார்ப்பின் அரவணைப்பு ஒரு நொடியில் கசப்பான குளிராக மாறியது. நீ தவறாக நினைத்து விட்டாய். நீ இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். என்னை முறைத்துப் பார்ப்பதை நிறுத்து. ஒரு பரிதாபமான நாய்க்குட்டியைப் போல என்னை துரத்துவதை நிறுத்து. நாம் இனி நண்பர்கள் இல்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நாம் அவர்களின் வலையில். ஆம்பர் அவனை பார்த்து பரிதாபமான முகபாவம் காட்டினாள். நிராகரிப்பு வலிக்கிறது, இல்லையா? அவன் கிளேருடைய திசையை ஏளனமாக பார்த்துவிட்டு பின்னர் கொடூரமாக புன்னகைத்தான். கவலைப்படாதே, நாங்கள் இன்னும் உன் நண்பர்களாகத்தான் இருப்போம். மார்க் முன்னோக்கிச் சாய்ந்தான். அவனது முகபாவம் தீவிரமானது. ஆம், நாம் நண்பர்களாக இருப்பதால் நீ எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுப்பதில் எந்தச் சிரமமும் இருக்காது, இல்லையா? அவர்களின் கூர்மையான இரக்கமற்ற சிரிப்பு ஜூன் முழுவதும் எதிரொலித்தது. அந்த நேரத்தில் அருகிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அவளை தனியாக விடுங்கள். ஆம்பரும் மற்ற அனைவரும் அந்த குரலை நோக்கி திரும்பினர். எமிலி அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஜூன் வகுப்பைச் சேர்ந்த ஒல்லியான அமைதியான பெண். எமிலி தன் கைகளை தேய்த்தாள். நிறுத்துங்கள் என்றாள். இது சரியல்ல
அந்த குழு ஒரு கணம் அமைதியாக இருந்தது. பின்னர் ஆம்பர் முரட்டுத்தனமாக பதிலளித்தாள். எமிலி அவளை தலையிட வேண்டாம் என்று எச்சரித்து அவர்கள் கேலி செய்வதாக கூறினாள். எமிலியின் முகம் வெளிரியது. ஆனால் அவள் தன்னிடத்தில் உறுதியாக நின்று கேட்டாள். அவர்கள் அவனை துன்புறுத்துவதை ரசித்துக் கொண்டிருந்த போது ரெயின் பயமுறுத்தும் வகையில் எமிலியை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தாள். அடுத்ததாக உன்னை வைத்து நான் விளையாட விரும்பவில்லை என்றால் இங்கிருந்து கிளம்பிப்போ என்று அவள் கூறினாள். தன்னால் எமிலியும் இதில் இழுக்கப்பட்டு விடுவாளோ என்ற எண்ணம் அவனுக்கு பெரும் அச்சத்தை அளித்தது. ஒரு வழியாக அவன் பேசத் தொடங்கினான். எமிலி, அப்படிச் செய்யாதே என்று சொல்லி அவளை ஓடிப் போய்விடும்படி கூற நினைத்தான். ஆனால் மார்க் அவன் மார்பில் தள்ள அவன் பின்னோக்கிச் சென்று சுவரில் மோதினான். ஜூனின் முதுகில் ஒரு வலி அலை பாய்ந்தது. எமிலி அலறியபடி இயல்பாகவே அவனை நோக்கி முன்னேற முயன்றாள். ஆனால் அதே சமயம் தூரத்தில் மதிய உணவு இடைவேளைக்கான மணி ஒலித்தது. ஆசிரியர் வருகிறார் என்று ஆம்பரின் தோழி ஒருத்தி குரல் கொடுத்தாள். ஆம்பர் எரிச்சலுடன் நாக்கை சப்பு கொட்டினாள். அவள் ஜூனை இறுதியாக ஒருமுறை வெறுப்புடன் பார்த்தாள். மீண்டும் சந்திப்போம், ஜூன் பாய். மார்க் ஜூனை தள்ளினான். அவன் அங்கிருந்து கிளம்பும்போது உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருவித வக்கிரமான புன்னகையுடன் ஓடிவிட்டான். சில கணங்களிலேயே அவர்கள் அனைவரும் சென்று விட்டனர். இப்போது எமிலியைத் தவிர வேறு யாரும் பார்க்க ஆளில்லாததால் அவமானமும் மனவேதனையும் கலந்த கண்ணீர் தாரையாக வழிந்தோடியது. எமிலி கவனமாக அவனை நெருங்கி அவனிடமிருந்து சில அடி தூரத்தில் முழங்காலிட்டு அமர்ந்தாள். அவளது ஆழ்ந்த கண்களில் அனுதாபமும் சோகமும் நிறைந்திருந்தன. அவள் தன் பையிலிருந்து ஒரு சுத்தமான டிஷ்யூவை எடுத்து நடுங்கும் கைகளுடன் அவன் பக்கம் நீட்டினாள். ஜூன் ஒரு கணம் திகைத்து நின்றான். பிறகு அதை வாங்கிக் கொண்டான். அவன் தன் முகத்தை துடைத்துக் கொண்டான். ஆனாலும் கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு விஷயம் தெரிந்திருந்தும் தனக்கு எச்சரிக்கை செய்யாததற்காக அவள் ஜூனிடம் மெல்லிய குரலில் மன்னிப்பு கோரினாள். வருத்தத்துடன் அவளது குரல் தழுதழுத்தது. ஜூன் கலங்கிய கண்களுடன் அவளை பார்த்தான். எமிலியின் கண்களிலும் அவளுக்காக கண்ணீர் துளிர்த்திருந்தது. இந்த கதை இத்துடன் முடிகிறது. வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். மேலும் இது போன்ற அருமையான மன்ஹவா கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் PK மன்ஹவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.